தேவ சமூகத்தில் இருப்பவனுக்கு என்ன நடக்க போகுது? எதுவாக இருந்தாலும் சரி, ஆமென், எதுவாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும்? இந்த சூனேமியாள் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு மிகவும் ஆழமான ஒரு பக்தியோடு கூட இந்த காரியத்தை கர்த்தனோடு கூட பேசியிருக்கிறேன். ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் உங்களை எல்லாருக்குமே. உங்களெல்லாம் பூஸ்ட் பண்ணுகிறதான ஒரு வேத வார்த்தை நிச்சயமாகவே. வாசிக்கலாமா? ஓகே. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, எல்லாம் லிசன், ரொம்ப வசதியான ஒருத்தவங்க, ஐயா வாங்க ஐயா எங்க வீட்டில் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டால், அவன் எப்பெல்லாம் அந்த ஊருக்கு போறாரோ அப்பெல்லாம் எங்க போவாரு? அங்க போவார், அந்த வீட்டுக்கு போவாரு, போய் சாப்பிடுவாரு, அங்கவே தங்குவார். ஆமென் சொல்லுங்களேன். இவர் வரும்போது இவர் பெட்ரூம்ல படுத்துக்குவாரு, இவங்க என்ன பண்ணுவாங்க? புருஷன் பொண்டாட்டியா வெளியே வந்து ஹாலில் படுத்துக்குவாங்க. ஏன்னா இவருக்கு என்ன இல்லை, ரூமு இல்லை. அதான் அர்த்தம். அதுக்கு வருவாரு போவாரு, அம்மா இங்கே படுத்துக்கிறோமா வெளியேனா, ஐயா ஐயா என்னங்க ஐயா நீங்க வெளியே படுக்கிறீங்களே அப்படி சொல்லிட்டு வீட்டில் கெஸ்ட் வந்தா நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம எங்க வந்து படுத்துக்குவோம்? வெளியே வந்து படுத்துக்கு. இதுதானே மரபு இல்லையா? இதுதான் நம்ம மரபு. அவங்க வெளியே போட்டிக்கு வெளியே படுக்க வச்சுட்டு நம்ம உள்ள உட்காந்து படுக்க மாட்டோம். இங்க வராரு போறாரு, இவங்க வரும்போது அவருக்கு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான், அதாவது முதல் அடுக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. வராரு, சாப்பிடுவாரு, அங்கேயே ஸ்டே பண்ணுவாரு, அப்புறம் போயிடுவார். இது வழக்கமாயிடுச்சு. ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இங்க பாரு, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் நம்மளை போல ஆள் இல்ல, நம்மளை போல மனுஷன் இல்ல, நம்மளை போல சேம் கேட்டகரி இல்ல, இவர் வேற மாதிரி ஆவி உடையவராக இருக்கிறதுனால நம்மளோட அவரை ஒன்னா பார்க்கிறது எனக்கு சரியாக வரல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யூஸ் பண்ண தட்டிலேயே சாப்பிட்றாரு, நம்ம யூஸ் பண்ண ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணுறாரு, நம்ம படுக்கிற பெட்லேயே படுக்கிறாரு. எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கு. ஏதோ நம்ம சொந்தக்காரங்க வந்து படுக்கிறது ஓகே, நம்ம பிள்ளைங்க படுக்கிறது ஓகே, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் படுக்கிறது ஓகே, ஆனால் இவர் ஒரு பரிசுத்தவான் போல பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். 10. மேலே ஒரு வீடு கட்டுறாங்க, கட்டிட்டு அதில் ஒரு கட்டிலை போடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கட்டில் போடுறாங்க. ஏன்னா இவர் வந்து நைட்டில் எங்கே தூங்குவார்? தூங்குறதுக்கு என்ன வேணும்? கட்டில் வேணும்ல, கட்டில் போடுறாங்க. அப்புறமா ஒரு மேஜை போடுறாங்க, ஒரு நாற்காலியை போடுறாங்க. அப்புறமா இருட்டில் எப்படி இருப்பார் இவரு? அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு குத்து விளக்க வைக்கிறாங்க. வைப்போம், அவர் நம்மிடத்துல வரும்போது அவர் அங்கே தங்கலாம். நம்ம அவர் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. நம்ம அவருக்கு நம்ம என்ன பண்ணல, மேல் போர்ஷன்ல ஒரு வீடு கட்டிடலாம். ஓகே, பிளான் பண்றாங்க. 11 வாசிக்கலாம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து, எங்க வந்து? யார் வீட்டில் வந்து? சூனேமியால் இருக்கிறதான வீட்டுக்கு வந்தாங்க. அவன் வந்து அங்க வந்து தங்குறாரு. தங்குற இடம் எங்க? சூனேமியாருடைய வீடு கீழே, எலிசாவுடைய ரூமு மேல. இவர் வராரு, அங்க வந்து தங்குறாரு. தங்கிட்டு இவர் படுத்துனுகிறாரு. எதுல படுத்துனுகிறாரு? கரெக்டா சொல்லும். எதுல படுத்துனுகிறார்? எதுல? கட்டில படுத்துட்டு இருக்கிறார். ஆமென். கையை தட்டி உற்சாகமா. இப்ப எலிசா எதுல படுத்துட்டு இருக்கிறாரு? கட்டில படுத்துட்டு இருக்கிறார். படுத்துனுக்கும் போது இவருக்கு யோசனை வருது, என்னடா நம்மளுக்கு ஒரு ரூமை கட்டாங்க, கட்டில போட்டாங்க, மேஜை போட்டாங்க, டேபிள் போட்டாங்க, சேர் போட்டாங்க, லைட் ஒன்று வச்சுட்டாங்க, வரும்போதெல்லாம் சாப்பாடு நல்லா போடுறாங்க, ஏதாவது இவங்களுக்கு செய்யணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கேருந்து ஒரு யோசனை பண்ணுறாரு? அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம்லேருந்து எங்கேருந்து உட்காந்து யோசனை பண்ணுறாரு? கட்டில் இருந்து. ஆமென். யோசனை எங்கேருந்து வருது? எலிசா எங்கேருந்து யோசனை பண்ணுறாரு? படுத்துட்டு இருக்கும் யோசனை பண்ணுறாரு. எங்கே படுத்துட்டு இருக்கிறாரு? நல்ல நோட் பண்ணுங்க. கட்டில் படுத்துட்டு இருக்கிறார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரூமில் படுத்துட்டு யோசனை பண்ணுறாரு.
யோசனை பண்ணிட்டு 14 வாசிக்கலாம். 14 அவளுக்கு வாசிங்க. கேயாசி யார் சொல்லுங்க? எலிஷாவுடைய வேலைக்காரன். அவன் சொல்றான், ஐயா பாஸ்டர் ஐயா, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. என்ன சொல்றா? அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவங்க வீட்டுக்காரனும் அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இட் நாட் பாசிபிள், வாய்ப்பும் இல்லை. ஆனால் எலிஷாவுக்கு ஒரு ஆசை, நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்டி கட்டில் போட்டு நம்மளை படுக்க வச்சிருக்கிறவங்களை ஏதாவது செய்ய வேண்டும். கையை தட்டி வச்சாகமா. 15 அப்பொழுது அவன் படுத்தினே என்ன பண்றாரு? டேய், அந்த அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு. அவளை கூப்பிட்ட பொழுது பாஸ் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி கடற்கடல ஓடி போய் வாசற்படியில நிக்கிறாங்க. எங்க போய் நின்ட்டாங்க? இப்போ எங்கிருந்து போயிட்டாங்க? இப்போ மேல போயிட்டாங்க. 16 போதும். எங்கிருந்து அந்த வார்த்தை வருது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டில்ல இருந்து அந்த வார்த்தை யார்கிட்ட வருது? சூனேமியால் கிட்ட வருது. 17 சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கட்டில் மேல இருந்ததான வேத வார்த்தை தேவ மனுஷனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்ததான சூனேமியாலுக்கு அந்த வார்த்தை பலித்தது. கையை தட்டி உற்சாகமாக. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து வாசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த சூனேமியால் கர்ப்பம் தரித்தால் ஏற்ற காலத்தில் சூனேமியாலுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. 18 வாசிக்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்தான். கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் வயல, இவனுக்கு வேலை இல்லை, அறுக்கிறவனிடத்தில் இருந்த தன் தகப்பன் அண்டியில போறார். அவங்க அப்பா என்ன வேலை செய்யுங்கிறாரு? வயல்ல இருக்கிறாரு. என்ன அறுத்துனுக்குறாங்க? நெல்லு கூட வச்சுக்கலாம். நெல் என்ன பண்றாங்க? ஆளை வச்சு அறுத்துனுக்குறாங்க. இவர் இங்கிருந்து போறார். 19 வாசிங்க. திடீர்னு அவங்க அப்பா பார்த்து, பா தலை ரொம்ப வலிக்குதுப்பா, தலை ரொம்ப வலிக்குதுப்பா. இங்க ஒருத்தர் சொல்றான் அப்பா பார்த்து, பா தலை ரொம்ப வலிக்குது, பா தலை ரொம்ப வலிக்குது. இப்போ அப்பா என்ன வேலை செய்யணுங்கிறாருங்க? நெல்ல இருக்கிற வேலையை பார்ப்பாரா, பையனை பார்ப்பாரா? உடனே அப்பா மார்க்கில் என்ன செய்வோம் தெரியுமா? அப்பா உடனே டிரான்ஸ்ஃபர் டு டேய் வடங்க, முதல்ல இவனை கூண்டு போயிட்டு யார்கிட்ட விடு, போயிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு போய் விட்றா, போயிட்டு படா, வேலைக்காரன் தூக்கின்னு போறான். 20 வாசிங்க. அவனை எடுத்து, இப்ப வேலைக்காரன் என்ன பண்றான்? அந்த தலைவலின்னு சொன்ன அவங்க பையனை கூண்டு போய் என்ன பண்றான்? அவங்க அம்மா கிட்ட போய் விடான். அவன் மதியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போயிட்டான். ராமன் சொல்லுங்க. கர்த்தர் நடத்துறார், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் வழி நடத்துகிறார், எல்லாம் சொல்றோம். ஆனா என்ன ஆயிடுச்சு? கடைசியா நம்ம நிலைமை என்ன ஆயிடுச்சுங்க? யார்கிட்ட அது வந்ததான பிள்ளை இது? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையால் வந்த பிள்ளை. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? செத்து போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்காரங்க இதுதான் வந்துட்டோம். மெசேஜ் கர்த்தர் நடத்துறார், கர்த்தருடைய தரிசனம், தீர்க்க தரிசனம். என்கிட்ட இவங்க இப்படி பேசிட்டாரு, என்கிட்ட ஆண்டவர் இப்படி பேசிட்டாரு, இவங்க மூலியமா அப்படி பேசிட்டாரு, ஆனா ஒன்றும் நடக்கலன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுது? அவர் ஆமென் சொல்லுங்க. இதான்
டேவிட் மனுஷனுடைய வாயில வந்ததால வார்த்தை நடந்துச்சு. ஆனா நடந்து கொஞ்ச நாள்லயே அது என்ன ஆயிட்டான், அந்த பிள்ளை என்ன ஆயிருக்கணும், அந்த பிள்ளை உயிரோடு இருந்திருக்கணும் இல்ல. ஆனா வார்த்தை வந்துச்சு, ஆனா அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு இப்போ. இதுதான் நம்ம உறுதியாய் நினைக்க வேண்டிய காரியமே தான் நம்ம வாழ்க்கையில் தான் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் சொன்ன காரியம் ஒன்று அப்படியே நடந்து வந்துச்சு, அப்படியே growth ஆரம்பிச்சு. திடீர்னு ஒண்ணுமே இல்லாமல் 0 ஆயிடுச்சு. கையை தட்டி உற்சாகமா. நான் ஒன்று சொல்றேன், இதான் ரகசியம். ஏதோ ஒரு 50% ஆசீர்வாதம் இருக்கும்போது ஆண்டவர் தேடுறோம். ஒரு 25% வரும்போது கொஞ்சம் குறையுது. சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் தொடச்சின்னு போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யறதில்ல, ஆண்டவரை தேடுறதில்ல. இங்கே சூனியமியால் கிட்ட கற்றுக்கொண்டதான ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அந்த பையன் செத்து போயிட்டான். இப்போ அந்த அம்மா யார்கிட்ட போறாங்க? திருப்பியும் எலிசா கிட்ட ஓடுறாங்க. வாசிக்கலாம் 22. அவங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நான் சீக்கிரமா லிசன், நீங்க பாருங்க, நான் சீக்கிரமா யார்கிட்ட போனோம்? தேவனுடைய மனுஷங்கிட்ட போனோம். ஏன்னா அந்த மனுஷன் தான் நான் சும்மா இருக்கிறவனை தூண்டி எழுதா பண்ணிட்டாரு. வா 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 சூனியமி வாங்க, உனக்கு குழந்தை பிறகுன்னு சொல்லிட்டாரு. இப்படி குழந்தை செத்து போச்சு, இப்போ யார்கிட்ட போய் கேட்க போறேன்? அந்த மனுஷனை சும்மா விட போறத உழுக்குழு உழிக்கிற சொல்லிட்டு வீட்டுக்காட்ட பர்மிஷன் வாங்குறாரு. பர்மிஷன் கிடைக்குது. 27 போறாரு. இப்போ பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷங்கிட்டே வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் காலை பிடித்து கொண்டாள். பிடிச்சிட்டு அப்ப கேசி நோத்துறாங்க. சொன்னேன், நோர்மா இல்ல அவளை தடுக்காத, அவ ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட வந்திருக்கிறா, எல்லாவற்றுமா இழந்து வந்திருக்கிறாள். ராமன் சொல்லுங்களேன், எல்லாவற்றுமாய் இழந்துட்டு வந்திருக்கிறா, அவ ரொம்ப துக்கமா இருக்கிறா, அவள் நீ தடுக்காத. அவன் பையன் இப்ப அவங்கிட்ட இல்ல, ரொம்ப துக்கமா வந்திருக்கிறா, அவளை தட்டுதல் பண்ணாத, அவளை ஃப்ரீயா விடு. போய் உழுக்கிறா. நான் உங்ககிட்ட பிள்ளை கேட்டனா? நான் குழந்தை வேணும்னு கேட்டனா? நான் சும்மா தானே இருந்தேன். நீ தானே சொன்ன இந்த 10 மாசம் குழந்தை பிறக்கும், பையன் பிறப்பான், பையன் உன் கூட இருப்பான், நீ தானே சொன்ன. இப்ப என் பையன் செத்து போயிட்டான். 32. எலிசா வீட்டிற்குள் வந்த போது, இவர் வீட்டுக்கு வரார். ஏன்னா குழந்தை எங்க செத்துட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்கு வரார். இதோ இந்த பிள்ளை, இத மறுபடியும் வாசிங்க. இதோ இந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல். எலிசா போறாரு, வேக வேகமா வராரு. எங்கம்மா குழந்தை? வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு. வந்தோன்னு எலிசா என்ன பண்ணணும்? என்ன பண்ணிருக்கணும்? கீழே போய் என்ன பண்ணிருக்கணும்? எங்கம்மா குழந்தை? சூனியமே சொல்றா, ஐயா குழந்தை இங்கே இல்ல, நீ எங்க இருந்து வார்த்தையை சொன்னியோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டில் மேல. இதோ இந்த பிள்ளை எலிசாவுடைய கட்டில் மேல செத்து கிடந்தான். கையை தட்டி உற்சாகமாக. நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகல, இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. நான் சொல்லுவேன், இந்த பிரச்சனைய அப்படியே ரைஸ் பண்ணி ஆண்டோடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க போய் வை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் பத்தல. இந்த பிரச்சனை இங்க வைக்காத. அவன் செத்து போயிடுச்சு, இதுக்கு மேல என் வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகாதுன்னு நினைக்கிறியா? சந்தோஷம். நான் சொல்லுவேன், இது சால்வ் ஆகாத பிரச்சனைய இங்க வைக்காத. நீ அப்படியே கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆண்டோட வார்த்தை வருது பாத்தியா, அங்க கொண்டு போய் செத்து போன காரியமா தான் அங்க வை. கையை மேல வைத்து பெற்றுக்கொள்ளுங்க. இனிமேல் நடக்காது, இனிமேல் எந்த உயிரும் வராது, இனிமேல் மூச்சு கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இருக்கிறத ஓடலாம் நினைக்காத.
உன் காரியத்தை அங்கவே வைக்காத, அப்படியே கொண்டு போயிட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க, இங்கிருந்து தான் வழி நடத்துனீங்க, இதை எங்கே கொண்டு நிற்க வைக்கணும். இப்போ நீங்கள் இப்போ எலிஷா வராரு, குழந்தைய கிரவுண்ட் ஃப்ளோரில் தேடுறாரு. ஆனால் குழந்தை கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லை. அந்த அம்மா போகும்போது மேலே போய் டோரை ஓப்பன் பண்ணி, இங்கே தானே வந்துச்சு வார்த்தை, உன்னை நான் இங்கேயே போட்டு விட்டு போகிறேன், இங்கிருந்தா உனக்கு உயிர் வரும். கையை தட்டி உற்சாகமாக. இந்த அவன் கட்டில் மேலனா என்னங்க புரியல. அவன் கட்டிலன்னா அவனுக்கு ஒரு கட்டில் இருந்திருக்கும். யாருக்கு? சுனாமியோட பையனுக்கு. வீட்டில் யாராவது ஒவ்வொருத்தர் கட்டில் இல்லையா, ஒவ்வொரு ரூம் இல்லையா? நான் அதான் நினச்சேன், ஓ அவன் பெட்ரூமில் படுத்து செத்துட்டுக்கிறான், போட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா மாஸ்டர் பெட்ரூம், இந்த அம்மா ரூமில் விட்டு போயிட்டாங்க. ஆனால் படித்தாதான் தெரியுது. 21 வாசிக்கிறோம், வாசிக்கலாம். ஆமென். லிசன், இங்க பாருங்க எல்லாரும். செத்து போன குழந்தைய இந்த அம்மா எங்க கொண்டு வராங்க? அப்பொழுது அவள் ஏன் ஏறி போன தெரியுமா? அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? கையை தட்டி வச்சாகுமா. குழந்தை செத்தது எங்க? செத்து போச்சு இல்ல, இதுக்கு மேல ஏதாவது ஆக போதா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நினைப்பதுக்கு நீங்க யாரு? முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு நினைக்கிறது நீங்க யாரு? நீங்க யாருங்க? ஃபார் யூ. நானும் நினைச்சிருக்கிறேன் முடிஞ்சு போச்சு, நம்ம அத்தியாயமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கதை கந்தல் எல்லாம் முடிஞ்சு போய், நாரசபை நிர்வாணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இங்க இல்லை, நான் தேவனுடைய ஸ்தானத்திற்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே போனேன். அப்பா, நான் செத்து போன நிலைமையில் இருக்கிறேன், நீர் எனக்கு அனல் கொடுத்து உயிர் பிச்சை கொடுப்பீங்களா நான் கேட்டேன். இந்த கட்டிலில் மேலே இருந்து எனக்கு உயிர் பிச்சை கிடைத்தது. கையை தட்டி உற்சாகமாக. இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய அபிஷேகம். ஏன்னா என்னை வழி நடத்துவதற்கு அந்த ஃப்ளோரில் வந்து எனக்கு கிருபை கிடைச்சிச்சு. இப்போ செத்து போன காரியம் வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் தேடாதீங்க. இப்போ எல்லாரும் வானத்தை பாருங்க, டாப் ஃப்ளோரில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாருங்க, அங்கே தான் கிருபை பிரசன்ன மகிமை உங்களுக்கு கிடைக்கும். கையை தட்டி உற்சாகமாக. உன் குடும்பத்தின் காரியங்கள் மாறும். உன் குடும்பத்தின் காரியங்கள் நிச்சயமாய் மாறும். செத்து போன காரியங்கள், உயிர் இல்லாத காரியங்கள், நடக்காது என்கிற காரியங்கள் நீங்க கீழே வச்சுட்டு இருக்காதீங்க, மேலே எடுத்துன்னு வைங்க. தேவ சமூகத்தில் வச்சு பார்த்துட்டு எனக்கு கேளுங்க. நான் எலிஷாவை போல நிற்பேன். ஒன்றும் இல்லை, கவலைப்படாத. நீ எங்கே வச்சுட்டு வந்துக்கிற குழந்தைய பார்த்தா, இந்த அம்மா கட கட கடன்னு செத்து போன குழந்தைய இந்த மாதிரியெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. செத்து போன குழந்தைய யாரும் மனக்கட்டி கொண்டு போய் மேலே வைப்பாங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு என்ன பண்ணுவாங்க? கடகன்னு ஓடுவாங்க. அப்பொழுது அவள் எங்க போறா? கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து. ஏன்னா வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் ஆரம்பத்தை சொன்னனே, அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு? உனக்கு குழந்தை கிடைக்கணும் எங்கிருந்து வந்துச்சு வார்த்தை? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கட்டில் மேல. இப்போ அந்த குழந்தை செத்து போச்சு. இப்போ அந்த அம்மா திருப்பி எங்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கட்டில் மேல போயிட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த கதவை பூட்டிட்டாங்க, பான்னு போயிட்டாங்க. நீங்களாச்சு, இந்த குழந்தையாச்சு, நீங்க கொடுத்தது ஆண்டவரே உங்ககிட்டயே கொடுத்துட்றேன், நீங்க பார்த்து கொடுக்குறது உங்ககிட்டே கொடுக்குறேன், இதெல்லாம் இப்படி நடக்குது ஆண்டவரே, உங்க பாதத்திலே கொடுக்குறேன். கையை தட்டி உற்சாகமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சூனை மேல் பண்ணா இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு என் ஆண்டவருடைய சமூகம் தான். இப்போ நான் முதல்ல சொன்னல, தேவ சமூகத்தில் இருந்தா எந்த காரியம் சாதித்துக் கொள்ளலாம். கையை தட்டி உற்சாகமா. ஒருவேளை சூரியனுடைய பிள்ளை கீழே இருந்திருந்தா அவ போயிட்டு வரத்துக்குள்ள அந்த பிள்ளை உருவமே இருந்திருக்காது. அவருடைய நம்பிக்கை பாருங்க. என் பிள்ளை செத்து போனாலும் எந்த இடத்துல இருந்து வார்த்தை வந்துச்சோ அங்க நான் போய் வச்சுட்டு வருவேன். இவள் வைத்தது உயிரோடு இருந்த குழந்தை ஆசீர்வாதத்துக்காக வைக்கல. கர்த்தருடைய பிரியமானவர்களே, இவள் வைத்த குழந்தை இறந்து போன குழந்தை, செத்து போன குழந்தையே அந்த இடத்துல வச்சுட்டு விசுவாசத்தோடு ஓடனா பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கணும். நீங்க யாருங்க சொல்றதுக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சொல்றதுக்கு? நீங்க யாருங்க பேசிக்கிறதுக்கு என் வாழ்க்கை இப்படிதான் முடிஞ்சு போச்சு சொல்றதுக்கு? முடியும். உங்க காரியங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்தா
அது அப்படியே முடிஞ்சிடும். நீங்க சூனியாமேல போல மேலே ஏறி போய் எந்த இடத்துலேருந்து ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சோ உன் காரியங்களை அந்த இடத்துல வை. அனல் கிடைக்கும், உயிர் கிடைக்கும். நான் சாட்சி. செத்து போன காரியம் இங்க இருந்தா நான் இங்க இருந்திருக்க மாட்டேன். நான் அப்படியே மேலே ஏறி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை எதுன்னு பார்த்தேன். அங்க இருந்தா அப்படிதான் அப்படியே நான் வண்டியில ஏறி தேவ சமூகத்தில் வந்து சொல்லுவேன். என் செத்த காரியங்களை, என் அசிங்கத்தின் காரியங்களை, என் நிர்வாணத்தின் காரியங்களை, என் போராட்டத்தை, என் மரணத்தின் காரியங்களை, என்னுடைய எல்லா விதமான காரியத்தை, கண்ணீர், சோம்பல், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையுமா நான் அதை அப்படியே விட்டுற மாட்டேன். அதை கொண்டு வந்து மேலே ஏறி போய் தேவ மனுஷன் சொன்ன இடத்துல நான் போய் சொன்னேன். எனக்கு உயிர் பெற்றிருக்கிறேன், என் காரியங்கள் மாறி இருக்கிறது, என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன். இந்த விஷயம் இதுதான், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? கையை தட்டி வச்சாங்கம்மா. தேவ சமூகத்துல வந்து அந்த காரியத்தை நீ ஒப்பு வைத்து பார். பதில் கிடைக்கலன்னா கேளுங்க. ஏன் இந்த அம்மா ஏறி மேல போனோம் செத்து போன தூக்கின்னு? இதை அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த சூனியமேல் சொல்றாங்க, உனக்குள்ளாக செத்து போன காரியங்கள் இருந்தால் அங்கேயே வச்சுட்டு இருக்காத, மேலே ஏறி போய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடு. யாராவது புரிஞ்சு கையை மேலே வைத்து ராமன் சொல்லுங்களேன். முடியாதுன்னு யாராவது சொல்றீங்க? முடிஞ்சு போச்சுன்னு யாராவது சொல்றீங்க? தீர்ந்து போச்சுன்னு யாராவது சொல்லுவீங்க? இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இந்த செத்து போன காரியங்கள், இந்த தீர்க்க முடியாத காரியத்தை நான் இங்க வச்சுட்டு நான் உட்காந்து இதை பண்ண மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். இத உங்ககிட்ட கொடுக்க போகிறேன். கையை தட்டி உற்சாகமா கொடுத்து பாருங்க. கொடுத்து பாரு, கையை தட்டி உற்சாகமாக நீ கொடுத்து பாருங்க. நான் சொல்லி இருக்கிறேன், நான் கொடுத்து இருக்கிறேன். கர்த்தர் வாழ்க்கை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு தேவன் என்னோடு இருக்கிறார். தேவ சமூகத்துல நான் ஒரு ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் வீட்டுக்கு விட்டு வாசப்படி என் பிரச்சனை மாறல, பிரச்சனை மாறணும்னா இந்த செத்து போன காரியத்தை சூனேமியாலை போல கீழே வைக்காதீங்க, ஏறி போய் கட்டில் மேலே வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் செத்து போன காரியங்களாக இருந்தாலும் சரி, அதை உயிர்ப்பிக்க என் தேவனால கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. கையை தட்டி உற்சாகமாக. ஏமா மூடி வச்சிருந்ததான ரூம் அந்த ஐயா வந்ததான் திறக்குவாங்க. மெனக்கட்டி நம்ம திறந்துக்குள்ள போய் கொண்டு போய் வச்சுட்டு பூட்டி திரும்பி போயிட்டாங்க. அந்த ஒரு விசுவாசம், பக்தி, வைராக்கியம் இருந்தா உங்கள் குடும்பத்தில் காரியங்கள் மாறும்.